ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம பார்க்க ஆரம்பித்த காரியம் 3 நல்லவர்கள். நேற்றைய தினத்தில் நான் அறிமுக உரையை மாத்திரம் சொன்னேன். ஏன்னா சங்கீதம் 125வது சங்கீதத்தில் அந்த சங்கீதத்தை பாடின தேவ மனிதன் சொன்ன வார்த்தை, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று அந்த தேவ மனிதன் பாடினதை மையமாக வைத்து இந்த செய்தியை நம்ம தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். 3 நல்லவர்கள் என்று சொன்னேன். முதலாவது ஒரு நல்லவன் என்று சாட்சி பெற்ற ஒரு ஆளை சொல்லுகிறேன். நமக்கு நன்கு தெரியும், பர்னபா என்கிற தேவனுடைய மனிதன். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 11:23-24 படிக்கிறேன். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும். யார்? பர்னபாவை குறித்து இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். வேதத்தில் இங்கு பர்னபாவை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நல்லவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. பர்னபாவை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. அதில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும், ஆதி திருச்சபையின் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36ஆம் வசனம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதில் ஒரு பெரிய ரகசியம் ஒன்று அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த நாட்களில் அவங்க நிலத்தை விற்றதுக்கு நிறைய காரணம் உண்டு. நான் ரொம்ப எளிமையாக அதை சொல்கிறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 40 நாள்லேயே யார் வந்துட்டான்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அப்போ அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, அப்போ 40 நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அப்போ சீக்கிரத்தில் யார் வந்துடுவா? இயேசு கிறிஸ்து வந்துடுவார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இப்படி வாழ்வோன்னு சொல்லி தான் அவங்க ஒருமித்து வாழ்ந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அது ஒரு பகுதி. ஆனால் இதில் ஒரு விஷயம், இந்த பர்னபாவை குறித்து நாம் சொல்லி ஆகணும். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பர்னபா இவர் ஒரு அப்போஸ்தலர் தான். ஆனால் இவர் யாருன்னா ஒரு லேவி குடும்பத்தில் உள்ளவர். நல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி லேவியர்களுக்கு அநேக நிலங்கள் கிடையாது. அநேக நிலங்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மற்ற கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு நிலங்கள் யாருக்கு கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேவி கோத்திரத்துக்கு கிடையாது. கர்த்தர் சொல்வார், லேவியருக்குள்ளே நீ சுதந்திரம் கொடுக்காத. லேவியருக்கு யார் சுதந்திரம்னா, நானே அவர்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். நான் ஏற்கனவே சாதோக்கை பற்றி பேசினேன் பார்த்தீங்களா? லேவியர்களுக்கு திரும்ப நிலங்கள் கொடுக்கப்பட்டது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பர்னபாவுக்கு, இவன் ஒரு லேவி குடும்பத்தில் உள்ளவன், லேவி கோத்திரத்தில் உள்ளவன், சரியா? அப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் என்று சொன்னால், நீங்கள் நல்லா கவனிக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு நிலங்கள் இவங்களுக்கு என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படலை. ஆனால் அந்த நிலத்தை, அதனால தான் பைபிள் அவனை நல்லவன்னு சொல்லுது, அந்த நிலத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட்டு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர் தான் பர்னபா, சரியா? அதனால தான் பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பர்னபா நல்லவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இவர் எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தியோகியா சபைக்கு போகிறார். இன்னொரு அந்தியோகியா இருக்குது. நீங்கள் அதை அப்போஸ்தலர் 13க்கு அப்புறம் படிச்சிங்கன்னா தெரியும். பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா, இங்கே ஒரு அந்தியோகியா இருந்துச்சு. இந்த அந்தியோகியாவில் தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு சீஷர்களுக்கு. அதுவும் யாரை பார்த்து, யார் மூலமானு சொன்னால், பர்னபாவுன்னு சொன்னால் மிக அல்ல, மற்றவங்களும் இருந்தாங்க. ஆனால் பர்னபா தான் சபையோடு கூடி இருந்து அங்கேருந்து கர்த்தரை தொழுதுகிட்டு இருக்காங்க. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்றாங்க. அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்களாக இருந்தாங்க. இவங்க நல்லவர்களாக இருந்ததுனால அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வந்தார்கள். நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல நல்லவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை வருவார்கள். ஆனால் இன்றைக்கு வேதனையோடு சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுடைய ஜீவியம் மிக மிக மன வேதனை அளிப்பதாக இருக்கிறது. ஊழியர்களுடைய ஜீவியமும் அப்படி தான் இருக்குது. விசுவாசிகளுடைய ஜீவியமும் வேதனைப்படுத்துகிறதா தான் இருக்குது. அவங்க குடியிருக்கிற இடத்துல
நல்லவங்கிற சாட்சி இல்லை. அதனால தான் அநேகர் கர்த்தர் பக்கம் என்ன செய்ய மாட்டேங்காங்கன்னா வர மாட்டேங்காங்க. வேதனையோடு சொல்கிறேன், நான் யாரையும் குற்றப்படுத்தலை, என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். நாம் இருக்கிற இடத்துல நல்லவர்கள் என்று சாட்சி பெறுவோமே. ஆனால் வேதம் சொல்லுது, அநேகர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான், அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ முதலாவது நல்லவன் யாருன்னா பர்னபா. தனக்கு இருந்த கொஞ்சத்தை கூட வித்துட்டு கர்த்தருக்காக வாழ்ந்தவன் தான் பர்னபா. அவனை குறித்து வேதம் சாட்சி சொல்கிறது நல்லவன் என்று. நீங்கள் உங்களை யோசிங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கீங்க. நாளைக்கு இன்னொரு ஆளை சொல்கிறேன், 3 பேருமே நல்லவர்கள்னு சாட்சி பெற்றாங்க. எங்கே தெரியுமா? இருக்கிற இடத்துல. நீங்கள் குடியிருக்கிற இடத்துல நல்லவங்கன்னு சாட்சி பெறணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாளைக்கு வேறு ஒரு ஆளை சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.